ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சிஎஸ்எஸ் பேசிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸில் நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த இதை கவர் பண்ணாலே போதும், ஓகேவா? அட்வான்ஸ் அளவு கூட நீங்கள் கவர் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த அளவு நீங்கள் கவர் பண்ணாலே யூ ஆர் இன்டு சிஎஸ்எஸ் பேசிக்ஸ் அண்ட் யூ கேன் கோ ஃபார் டிசைனிங் வெப்சைட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை ப்ரோ, இன்னும் நான் கொஞ்சம் என் மைண்டை வந்து நான் அட்வான்ஸ் பண்ணிக்கணும், செலக்டார்ஸ் வைஸ் நான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா சிஎஸ்எஸ் டைனர்னு ஒரு கேம் இருக்குது. இப்போ அதை தான் நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். ஓகேவா? நம்ம வந்து கற்றுக்க போகிறது சிஎஸ்எஸ், அதோட ஸ்டைல்ஸை பற்றி மட்டுமே நம்ம கற்றுக்க போகிறோம். ஆனால் இந்த டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு கேம் மூலிமா நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கேமை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கேம் பேர் வந்து சிஎஸ்எஸ் டைனர். ஓகே, நெட்டில் அடிச்சிங்கன்னா வரும். டைம் இருந்தால் போய் விளையாடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேமை பொறுத்தவரையும் எது ஆடுதோ அதை நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லணும், அவ்வளோதான் இந்த கேமு. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் எது ஆடுது? பிளேட் ஆடுது, கரெக்டாக? ஸோ பிளேட்டுங்கிறது ஒரு எலிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே 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 ஸோ இப்போ நான் இங்கே பிளேட் கொடுத்தேன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லெவல் 2க்கு வந்துருச்சு பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ லெவல் 2ல் எது ஆடுது? பென்டோ ஆடுதா? பென்டோங்கிறது இது ரெண்டும் தான். ஓகே, ஸோ அவங்களே ஹைலைட் பண்ணிட்டானுங்க. ஓகே, பென்டோ ஆடுதுப்பா. ஓகே, ஹைலைட் ஆகிடுச்சு. நம்பர் 3ல் ஒரே ஒரு பிளேட்டு மட்டும் தானே ஆடுது. அப்போனா அதுக்கு பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்காங்க, ஐடின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஓகே, ஐடினா இதெல்லாம் நீங்கள் வந்து W3 ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஐடி ஃபேன்சி. ஓகே, ஃபேன்சி. ஸோ ஐடி வந்து ஹேஷ்டேக்னு போட்டு தான் நம்ம சிஎஸ்எஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நான் அப்படி காமிச்சேன். ஓகே, 4th வந்து என்னது? பிளேட்டில் ஆப்பிள் மட்டும் ஆடுதா? ஸோ பிளேட்டுக்குள்ளே தானே ஆப்பிள் இருக்குது. ஸோ என்னது இது? பிளேட். ஓகே, பிளேட் ஆப்பிள். ஏன்னா பிளேட்லேருந்து தான் ஆப்பிள் மட்டும் வர மாதிரி. பிளேட் ஆடக்கூடாது, ஆப்பிள் மட்டும் ஆடணும்னா இதுதான். ஓகே, குட். இப்போ பிளேட்டில் ஒரே ஒரு பிளேட்டில் இது மட்டும் ஆடுதா? அப்போ அதில் போட்ட மாதிரி இதுலேயும் ஸ்லாஷ் ஹேஷ்டேக் ஃபேன்சி பிக்கலா. ஓகே, டன். ஓகே, இப்போ இதில் என்ன ஆடுது? ஆப்பிள் மட்டும் ஆடுது, கரெக்டாக? ஓகே, பட் ஆனால் இங்கேயும் ஆப்பிள் இருக்கே. அப்போ என்னது? கிளாஸ்ன்னு டிஃபைன் ஆகிருக்கு பாருங்கள். கிளாஸில் இருக்கிறது மட்டும்தான் ஆடுது, கரெக்டாக? அப்போ அதை மட்டும் நம்ம கொடுக்கணும். ஸ்மாலா? ஓகே, இதில் என்ன ஆடுது? ஸ்மால் மட்டும் தான் ஆடுது, கரெக்டாக? பட் ஆனால் ஆரேஞ்சு நல்லா பார்த்திங்கன்னா ஆரேஞ்சு ஸ்மாலு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு ஆரேஞ்சு, அதில் ஸ்மாலு அப்படின்னு நான் கொடுக்குறேன். வெயிட், எரர். ஏன் எரர்? ப்ளஸ். ஓ, இப்படி கொடுக்கணுமா? ஓகே ஓகே, சேர்த்து வச்சு கொடுக்கணும் போல், இது எனக்கு தெரியாது. ஓகே, டன். 8க்கு போயிட்டோம். ஓகே, இதில் என்னப்பா? ஆரஞ்சு ஆடுது, சரி. ஸ்மால் பென்டோவில் தானே ஆடுது. ஓகே, பட் ஆனால் ஆப்பிளும் ஆடுது. அப்போ ஆரஞ்சு ஸ்மாலு. ஓகே, ஓ இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்கா? அப்போ நான் அப்படி கொடுக்க முடியாது. பென்டோவில் இருக்கிற ஆரஞ்சு ஸ்மாலாக இருந்தால் ஆடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகே, பென்டோவில் இருக்கிற ஆரஞ்சு டாட் ஸ்மாலா, கரெக்டா? யா. ஓகே, இப்போ 3 ஆடுது, வரிசையாக 3 தான் இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் இது 3மே பிளேட் ஆச்சு.
ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது இருக்குமே ஃபங்க்ஷனு. கமா காம்பினேட்டர். ஓகே, கமாஸ் யூஸ் பண்ணி பண்ணலான்னு வருது. ஷாண்ட்னர் டெக்னாலஜி செலக்ட்ஸ் ஆள் வந்து எனக்கே என்னென்னு தெரியும். இங்கே பிளேட்டு பென்டோ பிளேட்டு 3 தானே இருக்குது. ஓகே, இது 3த்தையும் போட்டாலே வந்துடும். ஓகே, இதுதான் க்ளூவே போலையே. ஆல் த பிளேட்ஸா? ஓ, அது ஆல்னே இருக்குது. ஓகே ஓகே ஓகே, வரலையா? ஸ்டார் தானே ஆளு. வெயிட் சரி ஆல் த பிளேட்ஸ். பட் ஆனால் இங்கே இத்தனை இருக்கே. ஸோ பென்டோவும் பிளேட்டை மட்டும் பண்ணி விடுமா? வரலையா? ஓகே 2 எலிமெண்ட்ஸா? டன் கைஸ். இப்போ ஸ்டார் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பிளேட்டில் இருக்கிறது தான் நடுது. ஸோ பிளேட் ஸ்டார். ஓகே, அடுத்து என்ன ஆடுது? என்ன ஆடுதுடா? என்னடா இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆடிட்டுருக்கு? இதுக்கு என்ன பண்ணுவோம்? A+Bன்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஓ ஓகே, ஸோ பிளேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இதை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பி. ஓகே, அப்போ நான் பிளேட் ப்ளஸ் பிளேட் ப்ளஸ் ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துட்றேன். எஸ், டன். ஓகே, அடுத்து அது ப்ளஸ்ஸுன்னா இது மைனஸாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த சைடு, இதுக்கு இந்த சைடு. கரெக்டா? ஓ, இந்த சிம்பிளா? ஓகே, நான் பென்டோ பிக்கல். டன். ஓகே, அடுத்து ஐயோ என்னடா ஆப்ரேட்டர்ஸ் பைத்தானில் வர மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. and can child of children a child element is ஓகே அப்போ பிளேட்டோடது தான் ஆப்பிள். கரெக்டாக? ஏன்னா அது மட்டும்தான் இருக்குது. ஸோ child element is element that is listed. Okay correct. Direct children of play. Okay, மேலே இருக்கிறதா? ஓகே, ஃபஸ்ட்டு சைல்டு. இட்ஸ் ஐ திங்க் சிம்பிள். ஆரேஞ்சு எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதோட ஃபஸ்ட்டு சைல்டு தானே? ஆமாம், ஃபர்ஸ்ட்டு சைல்டு. ஓகே, அடுத்து ஒன்லி சைல்டா? அப்போ நான் பிளேட்டு இந்த மாதிரி தான் நோக்கி போகணும். ஓகே, பிளேட்டில் இது அப்பா மாதிரி கன்சிடர் பண்ணால் கூட பிளேட்டுக்குள்ளே தான் இருக்கா? ஸோ சரி, பிளேட்டில் இருக்கிற சைல்டெல்லாம் எனக்கு வேணும். அது ஒன்லி சைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போடுறேன். ஓ மை காட், சாரி கைஸ். டன், ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன கருமண்டாது? ஆப்பிள் பிக்கிள். இது என்னது? லாஸ்ட் சைல்டா? லாஸ்ட் சைல்டுக்கு என்ன பண்ணுறது? இது எப்படி நான் பண்ணுவேன்? ஓகே, பிக்கிளும் இதுக்கு மட்டும்தான் இருக்குது இல்லையே. ஆரஞ்சுக்கு இருக்கேடா. ஆனால் ஆரஞ்சு 2 ஆரஞ்சு இருக்குல்ல.
ஓ இது இந்த சைடு, இது இந்த சைடு. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே லாஸ்ட் எலிமெண்ட்ஸு ஓகே. இதில் இதானே, ஓ ஆப்பிளுக்கானதும் பிக்கிள்கானதும். அப்போ நான் இப்படி போட்டுருவேன், டாட் ஸ்மாலு லாஸ்ட் சைல்ட் டன் டன். அப்போடா ஐயோ. ஓ இது ஈஸி. இது வந்து நம்ம 3ன்னு இதே எடுத்த போட்டு தேர்ட் எலிமெண்ட் தானே இது, நான் படிச்சிருக்கேன் W3 ஸ்கூல்ஸில். ஓகே வாட் இஸ் திஸ்? பென்டோ ரைட்? ஓ இந்த டைம் லாஸ்ட் சைல்டு யூஸ் பண்ணியிருக்கானுங்களா? ஓகே அது பிரச்சனை இல்லை, இதுக்கும் 3னே போட்டால் கூட வந்துடும். ஏன்னா லாஸ்ட்லேருந்து பார்த்தா இது 3 தான் இல்லையா? இல்லையா? ஓ should I specifically say that? பென்டோவா? அவ்வளோதான் முடிஞ்சது, போய் தொலை. பென்டோவோட ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் தான் வருது. அடுத்து ஆப்பிள். ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப். அது என்னடா அது, என்னடா இவ்வளோ வச்சுருக்கீங்க? செலக்ட் த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் தட் டைப் வித்தின் தட் அதர் எலிமெண்ட். ஓகே அப்போ நான் இதே காப்பி பண்ணி, ஆப்பிள் தானே இது, ஆப்பிள் டடா முடிஞ்சுது. ஓகே ஈவனாக இருக்குது. அப்போனா அதே எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுட்டு இந்த இடத்துல ஈவன் இதை நான் படிச்சிருக்கிறேன். ஸோ ஓரளவு ஐடியா இருக்குது. ஓகே அடுத்து 6n every 6th instance-ஆ? ஓகே இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறது? ஓகே ரெண்டாவது எலிமெண்ட் ஒன்றா இருந்தால் கூட ஓகே. ஸோ இட்ஸ் செகண்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட்லேருந்து ரெண்டு சைட்லேருந்து பார்த்தா கூட +3 கரெக்டா? சாரி +6 வராதோ? +5 ரெண்டு எலிமெண்ட் வரணுமா? ஓ +3 கரெக்டு தான். ஓகே இப்போ அடுத்து இது நான் ஆப்பிள்லேயே போடுறேன். இப்போ ஐ திங்க் அது மட்டும்தான் only of டைப்பா? ஐ திங்க் யா. இல்லை இது ஒர்க் ஆகுன்னு எனக்கு தெரியாது. ஓகே லாஸ்ட் ஆஃப் டைப்பு. இதுக்கு ஈஸி, செலக்டர் மூலியமாகவே போயிடலாம். ஓகே டன். ஓகே அடுத்து எது எம்டியாக இருக்கோ அது மட்டுமா? அப்போ ஈஸி. போடா இன்னும் 6 லெவல் இருக்கா? ஓகே ஓகே இது ரெண்டுமே பெரிய ஆப்பிளாக இருக்குது. ஸோ நாட் எக்ஸ்னால் அப்போ இங்கே வந்து நாட் அந்த மாதிரி. ஸோ ஓகே அப்போ எனக்கு புரியுது. ஆப்பிள் நாட் ஸ்மால், ஏன்னா அந்த எலிமெண்ட்டு மட்டும்தான் இந்த கிளாஸ் தான் ஸ்மாலாக இது பண்ணும். தேங்க் காட் ஒரு லெவல் இப்போ கிராஸ் பண்ண கொஞ்சம் பயம் வருது. ஆட்ரிபியூட் என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண சொல்கிறானுங்க?
attribute appear inside the opening tag. Okay, ஆமாம் appear ஆயிருக்கு. does not always, it can be blank. Okay, select all elements that have anything. எனக்கு புரியல. நம்ம ஃபாரை யூஸ் பண்ணி தான். ஓகே, attribute செலக்டர் இப்படி தான் வேலை செய்தா? ஓகே, அப்போ ஃபாரை லுக் பண்ணி தானே பண்ணுறோம். ஸோ பிளேட் ஃபார்னு அடிக்கிறேன் நான். அதில் இருக்க ஆட்ரிபியூட்லாம் மாட்டிடும். இப்போ பென்டோக்கு மட்டும் இருக்கா? இல்லை, ஸ்பெசிஃபிக்காக போதும். ஓகே, ஃபார் attribute is equal to value. ஸோ அந்த வேல்யூவை கொடுத்தா முடிஞ்சது. கரெக்டாக? வைட்டலி. ஓகே, ஸ்பெல்லிங் தப்பா? இதெல்லாம் ஓவர்டா. ஓகே, ஃபார் சாமு சாரா 2 வரணுமே. அதுக்கு நான் 2த்தையும் கொடுத்துடலாம். பட் ஆனால் விட மாட்டானுங்க. ஒரு ரெகெக்ஸ் மாதிரியாது. டன் டன் டன், எனக்கு புரியுது இப்போ. சாரி, ஃபார் எஸ் ஏ டடா. இதோ முடிந்து விட்டது. இப்போ ஈஸி. இது என்ன காமன் டிஃப்ரென்ஸு? ஏடிஓ. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஈஸி. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் டாலர் சிம்பிள் வரும் அங்கே. இந்த சிம்பிள் அந்த மாதிரி. ஸோ ஏடிஓ டிஐ இஸ்கோ. ஓகே, இப்போ அடுத்து ஓபிபி. ஓகே, இதுவும் காமனாக வந்துருச்சு. அப்பாடா, முடிந்து விட்டது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் காய்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு நெவர் செலிப்ரேட். வெயிட், இதை முடிச்சிடுவோம். ஃபார் ஸ்டார் ஈக்குவல் டு ஓபிபி. டடா, எஸ், யூ டிட் இட். யூ ராக்கெட் சிஎஸ்எஸ். தேங்க்யூ ப்ரோ. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். உங்களோட சிஎஸ்எஸ், அதாவது செலக்டார்ஸ், கிளாஸஸ், ஐடிஸ், அப்புறம் பேசிக் ஆன ஸ்டைல் ஷீட் வந்து இதோட முடிஞ்சிடும். ஸோ ஓரளவு எந்த மேக்ஸிமம் அவங்க கேட்க முடிஞ்சது இவ்வளோ தான் கேட்பாங்க. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஸ்டைல் ஷீட் வந்து சிஎஸ்எஸில் பேஸாக யூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஓகே, தேங்க்யூ கைஸ்.